5 படிங்க. சங்கீதம் 14:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். சொல்லுவார், கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் பாத்திரத்துக்கு பங்குள்ளவர். ஹல்லேலூயா. எனக்கு பங்குள்ளவர் கர்த்தர். இவ்வளவு ஒரு நெருக்கத்துல போக முடியுமா நீங்க? பாருங்க, ஒண்ணாவது பாருங்க, எனக்கு பங்குள்ளவர். ஹல்லேலூயா. ஏன் பங்கு? கர்த்தர் ஏன் பங்கு? பூர்வமானது கூட கிடையாது. எனக்கு ஏன் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. உண்மையிலே தாவீதை நாம் நினைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு அதிகமாய் தேவனிடத்துல நெருக்கம் உண்டாயிருக்குன்னா அது தாவீது தான், யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் இப்ப நெருக்கிறோம்னா கிறிஸ்துவினால நெருக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டதால நம்ம நெருங்குகிறோம். எங்க அப்பா அப்படி சொல்றோம். தாவீது அன்னைக்கு அப்படி சொல்லல, விசுவாசத்தினாலே நெருங்கினான். கிறிஸ்து பலியாக்கப்படல, ஆனால் விசுவாசத்திலே அவ்வளவு ஒரு உறவு. நானும் என் தேவனும் எனக்கு பங்குமானவர், எனக்கு பங்குமானவர் அப்படின்னு சொல்ற. கடைசி 2 வசனத்தை படிங்க. 10, 11 படிங்க. என் ஆத்துமாவை பாதாளத்துல விடமாட்டீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விடமாட்டீர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னைய பாதாளத்துல என்ன பண்ணீங்க? விடமாட்டீங்க. என் பரிசுத்தவான்களை அழிவை காண விடமாட்டீங்க. என்ன உரிமை பாருங்க, தேவனிடத்துல என்ன உரிமை பாருங்க. ஹல்லேலூயா. நான் போகணும், நான் போக மாட்டோமோ, அல்லது போக முடியுமா, போக மாட்டோமோ. மாம்சத்துக்குரிய விசுவாசிகளுக்கு இன்னைக்கு அந்த கலக்கம் இருக்கும். மாம்சத்துக்கு ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கும் அந்த கலக்கம் இருக்கும். அதனாலதான் சில ஊழியர்கள் வயது முதிர்ந்த பருவம், மாம்சத்தின் போதகர்கள் வயது முதிர்ந்த பருவம், ஆண்டவரே என்ன தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்கு, எனக்கு வெளிப்படுத்தணும் சொல்லிட்டு காரணம் என்ன? மாம்சத்தினுடைய காரணம். தாவீது சொல்றார் பாருங்க, என் ஆத்துமாவை பாதாளத்துல விட மாட்டீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட மாட்டீர். ஹல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலதுபுறத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. இந்த ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இதெல்லாம் தெரிஞ்ச இதெல்லாம் எப்படி அவங்க வந்து நினைக்கிறீங்க? நியாயப்பிரமாணத்துல இவ்வளவு ஒரு நெருக்கத்தில் பேச மாட்டாங்க. தேவனை பத்தி, இயேசு கிறிஸ்துவை பத்தி, அதாவது நியாயப்பிரமாணத்துல போடப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசன புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி போடப்பட்டிருக்கு. ஆனா இவ்வளவு ஒரு நெருக்கத்துக்குள்ள போகிற அளவுக்கு தாவீதுக்கு போதிச்சிருக்க நிச்சயமா முடியாது. அப்ப யார் போதிச்சிருக்கா? தாவீதுக்கு யார் போதிச்சிருக்கா? நம்முடைய ஆவினாலே தேவனே தாவீதுக்கு போதகராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, சொல்ல கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் சொல்லு. ஆமென். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவரே அவருக்கு போதிச்சிருக்கார். அவ இப்படி எல்லாம் எழுதுறதுக்கு காரணம் என்ன? படிப்புடையதா, படிப்பின் திறமையா, ஞான திறமையா? இல்ல, கர்த்தரோடு இருந்தபடினால் அதே கர்த்தர் தான் நீங்க உங்களுக்குள் இருக்கிறார், அதே கர்த்தர் தான் எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, தாவீதுக்குள் இருந்த கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். தாவீதுக்குள் வெற்றி கொடுத்தவர் எனக்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தாவீதுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா நமக்கு இப்ப தெரியும். என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன பாருங்க, உலகத்துல இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லாவற்றிலும் வெற்றி சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வெற்றி சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எழுதியும் நாம் நம்ப முடியாதுன்னா இதுக்கு மேல தேவன் எதையுமே செய்ய முடியாது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்தோம், நமக்கு எழுதியும் கையில தந்தோம், வாரத்துல 3 நாள் உங்களுக்கு போதிச்சோம். நீங்க இன்னும் நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருப்பீங்கன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா வசனம் சொல்றது, வனாந்தரத்துல மோசே மூலமா கொடுக்கப்பட்ட சட்டத்திற்கு மீறினவனே வனாந்தரத்துல செத்து போனான். தன் குமாரனை அனுப்பி, தன் குமாரன் மூலமா எல்லாம் செய்து அற்புத அடையாளங்களை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாய் நிரூபிக்கப்பட்டோம்.
நீங்கள் இந்த வார்த்தையை அசட்டை பண்ணுவீர்களா தண்டனைக்கு தப்புவிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டது. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடூரமானதுக்கு பக்குவமா இருப்பான்னு சொல்லப்பட்டது. ஹalleluya. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்கு ஜீவன். இந்த வார்த்தையை அசட்டை பண்ணுவவனால் சொல்லப்படுது இடர்களுக்கு எதுவானதும் அவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் சீயோன்ல தான் வைக்கிறார். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். ஹalleluya. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். ஆமென். அதனால வார்த்தையில நீங்க ரொம்ப விசுவாசம் வைங்க, அதையே தரித்து கொள்ளுங்க, அதையே பேசுங்க. அது இவ்வளவு ஒரு உரிமையாய் சொல்றாரு பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், என் ஆத்மாவை பாதாளத்துல விட மாட்டீர். அப்ப நீங்க சொல்லலாமே, தேவன்கிட்ட சொல்லலாமே, எங்க அப்பா ஒரு நாள் என்னை வெட்கப்பட விட மாட்டார், என் குடும்பத்தை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார், என் கண்ணீரை மாற்றி போடுவார், என் துக்கத்தை மாற்றி போடுவார், எனக்கு எல்லா நோய்களையும் நீக்கி விட்டார் என்று ஏன் நீங்க உரிமை பாராட்ட முடியாது? ஏன் நீங்க தேவன்கிட்ட பேச முடியாது? ஏன் நீங்க பேச முடியாது? அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவியை குறித்து ஜீவனுக்கு தந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உருவாக்குகிற சத்தியம் கொடுக்கிறது. ஆமென். தேவன் எதையுமே பார்த்து பேசுறாங்க, அவர் பேசினதுனால உருவாச்சு. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால நான் இதை உங்களுக்கு சொல்றேன். தேவன் வந்து இருளா இருக்குது, வெளிச்சத்தை பார்த்துட்டு வெளிச்சம்னு சொல்லல, வெளிச்சம் வந்து சொன்னார், அதனால வெளிச்சம் வந்துச்சு. ஹalleluya. குள்பூட்டில உண்டாத கணவர் என்று சொன்னார், அதனால தான் உண்டாச்சு. அது பார்த்துட்டு உண்டான்னு சொல்லல. அதே அதான் நம்ம இன்னைக்கு தரித்திரமா இருந்தாலும் நீ தரித்திரம் ஐஸ்வர்யம் உண்டாக்கணும்னு சொல்லுங்க, ஆரோக்கியம் உண்டாக்கணும்னு சொல்லுங்க, எங்க வீட்டில சமாதானம் உண்டாக்கணும்னு சொல்லுங்க. ஆமென். இதை நீங்கள் பேசுங்கள், உங்களுக்குள்ள ஜீவன் உருவாக்கும் அந்த பூமியில. ஆமென். ராஜ்யத்துக்கு இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். அதுதான் ஜெபம். இந்த பூமியில சமாதானம் உண்டாக்கணும்னு சொல்லுங்க, இந்த பூமியில பாவத்துக்கு அழிக்கப்படணும்னு சொல்லுங்க. ஆமென். நீதி இந்த பூமி முழுவதும் பரவக்கணும்னு சொல்லுங்க, சகல ஜனங்களும் ராஜ்யத்துக்கு வரக்கணும்னு சொல்லுங்க. இதுதான் ஒரு ஆவிக்குரிய ஜெபம். ஹalleluya. கட்டளை விடுவதுதான் உங்களுடைய ஜெபம், கட்டளை விடுவது உங்களுடைய ஜெபம். ஆமென். அந்த பாருங்க, தாவீதுக்கு அதுக்கு நமக்கு எவ்வளவா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்டது தாவீதுக்கு உறவுல இருந்தானா ஒருவேளை அவன் நீதியிலே பேசிக்கலாம், சுயநீதியிலே பேசிக்கலாம், இதெல்லாம் தேவனை நம்பிதான் பேசுறான். நமக்கு இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாம் முடிந்தது என்று தேவன் சொன்னார். ஹalleluya. அதனால நீங்கள் அதிலே விசுவாசித்து நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் உங்கள் பாத்திரத்தின் பங்குள்ளவராய் இருக்கிறார். ஆமென். என் பாத்திரத்தின் பங்கு அவரே. சொல்லுங்க, என் பாத்திரத்தின் பங்கு அவரே. ஆமென். என் பாத்திரத்தின் பங்கு அவரே. நீங்க இந்த கணவன் மனைவி இருக்கிறவங்க யோசிச்சு கொள்ளுங்க. உங்க கணவனா நீங்க மனைவியா இருந்தா கணவன் சொல்ல, கணவனை யோசிச்சு கொள்ளுங்க, என் பாத்திரத்தின் பங்கு அவருக்கு உண்டு, எனக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அந்த அங்கே செயல்படும். ஏன்னா ஒரே மாம்சம், கணவன் மனைவி ஒரே மாம்சமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு அங்க தாவம், அங்க பரவும். நீங்க விசுவாசிப்பீங்க, அங்க செயல்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. ரெண்டு இருக்கிறவங்க உங்க பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்குது. இதனாலதான் அந்த பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்குது. ஆமென். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுறாங்க. ஆமென். உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஹalleluya. ஆமென். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுகிறார். சூழ்நிலையில் எப்படி போய் கொண்டிருக்கலாம், கர்த்தரால் போதிக்கப்படுகிறார். ஹalleluya. கர்த்தரால் போதிக்கப்படுறாங்க, கர்த்தரால் தான் போதிக்கப்படுகிறார்கள். மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. ஆமென். தாவீதோடு கர்த்தர் இருந்தார்னு சொன்னதுல மாற்றம் இல்லை. தாவீதுக்கு பாடு வந்தது, வேதனை வந்தது, யுத்தங்கள் வந்தது, பலவிதமான சூழ்நிலைகள் வந்தது, கண்ணீர் சிந்தக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். முடிவு வெற்றியாக தான் இருக்கும். ஹalleluya. உங்க முடிவு வெற்றியாக தான் இருக்கும். உங்க காரியங்கள் எல்லாம் வெற்றியாக தான் இருக்கும். தோல்வி உங்களுக்கு சொந்தமானது இல்ல. சொல்லுங்க, தோல்வி எனக்கு சொந்தமானது இல்ல. நான் வெற்றியின் சந்ததியாக இருக்கிறேன். நான் வெற்றியின் சந்ததியாக இருக்கிறேன். நான் ஜீவனுள்ள சந்ததியாக இருக்கிறேன். என் சந்ததியில தோல்வியே கிடையாது. ஆமென். நீங்க பேசுங்க, இதெல்லாம் பேசுங்க. தோல்வி அடையாத சந்ததியா நீங்க உருவாக்குவீர்கள். உங்க குடும்பத்தை அப்படி உருவாக்கப்படும். உங்க குடும்பத்துல ராஜ மேன்மைகள் உண்டாயிருக்கும். உங்க ராஜாக்கள் பிரபுக்கள் அபிஷேகித்திருக்கிறாங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மகிமை உங்களுக்குள் வெளிப்படணும்னு தேவன் விரும்புகிறார். அதை பார்த்து சந்தோஷப்படுத்த ஊழியர்களாக நாங்கள் விரும்புகிறோம். ஹalleluya. அதிலே நீங்க மேலானவர்களாக நீங்கள்
இருக்கிறீர்கள், மேலாலே தேடுங்கள். ஒவ்வொரு வார்த்தை எனக்கு உரிமை கொண்டாடுங்கள். தாவீது உரிமை கொண்டாடினான். உரிமை கொண்டாடி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மனிதன் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு தேவன் அற்புதம் செய்தார். அதுல அதே அதிகாரத்துல ஒரே ஒரு படிச்சு மட்டும் முடிக்கலாம். அதே அதுல 18 அதிகாரத்துல இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. 4 மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரபாவம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளிலே ஏறிச்சு. அல்லேலூயா. தாவீதுக்கு ஒண்ணும் வரலன்னு நீங்க நினைக்க கூடாது. இவ்வளவு காரியம் வந்திருக்கிறது, இவ்வளவு காரியம் வந்து கர்த்தரே நம்பிக்கை வைத்தார், கர்த்தரே நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காது நீங்கள் பேசிக் கொண்டிருங்க. நடக்கும் வரைக்கும் பேசுங்க. அது உங்கள் கண்கள் பார்க்கும் வரைக்கும் பேசுங்க. சமாதானம் உங்களுக்கு உண்டாகும் வரைக்கும் பேசுங்க. நீங்க சொல்ற காரியங்கள் நடக்கும் வரைக்கும் பேசுங்க. அதுதான் ஜெபம். அல்லேலூயா. தேசத்துல நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. பேசிட்டே இருங்க. கர்த்தர் இதை செய்கிறார். நீதியின் பலன் பூமி முழுவதும் பரவும். ஒரு மனிதனாக பூமி முழுவதும் பாவம் பரவ முடியுமா? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிந்தாரே, அந்த நீதி பூமி முழுவதும் பரவும். தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே நிறைந்திருக்கும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லும் பொழுது என்ன செய்யும்? உருவாக்கப்படுகிறது. நீங்கள் நியாயத்திற்காக ஜெய பெற்றவர்களாக இருப்பீங்க. நீங்களாம் நியாயத்திற்காக நிற்க வேண்டிய அவசியம் வராது. ஸ்டேட்டா போயிட்டே இருக்கலாம். வேற சந்ததி, இது ஆவின் சந்ததி, இது இப்பொழுதே எழுதப்பட்டாயிற்று. எப்ப எழுதப்பட்டது? எபேசியர் அவரோடு கூட உங்களை உன்னதத்திலே உட்கார வைத்தார். இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களை என்ன செய்தார்? உன்னதத்திலே உட்கார வைத்தார். அல்லேலூயா. உட்கார வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் அவர் சொன்னதுக்கு பிறகும் நீங்க வார்த்தைகளை அசட்டை பண்ணுவீங்க. அசட்டப்படினா கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடுமையாக கண்டிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சபைக்கு என்ன, நம்ம யார் என்பதை தெரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவைக்கிறவன் நம்ம யார், நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார், இப்ப என்ன செய்திருக்கிறார், அவர் எங்க இருக்கிறார், அவரால் எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை அறிவு உங்களுக்கு வரணும். அதுல இருந்து உங்களுக்கு சமாதானம் எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் 2 பேர்ல 1ஆம் அதிகாரத்தை படிச்சீங்க? நான் வெள்ளிக்கிழமை சொன்னோம்ல, அதை எத்தனை பேர் படிச்சீங்க? படிச்சு பாருங்க. அல்லேலூயா. அவரை அறிந்தால் எல்லாம் கிடைக்கிறது. ஆமென். நித்திய ஜீவன் உரிமையாக கொடுக்கப்படுது. அவங்களுக்கு உரிமையாக கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்க அறிந்தால் தான் பேச முடியும்.